ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ வந்து ரீசெண்டாக எல்லோரும் அக்ரிமெண்ட் ஃபார்ம், அதாவது எஸ்பிஓ ரீஃபண்டுக்கு எல்லாமே அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷன் இன்னும் எனேபிளில் தான் இருக்குது. ஸோ அது எப்படி பண்ணணும், ஆல்ரெடி நான் ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்மளோட சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவில் அது கொடுத்துருக்கேன், எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு. ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதோட நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நான் இப்போ எஸ்பிஐ வெப்சைட்டில் லாகின் பண்ணுறேன். இப்போ வந்து என்னோடய டவுன்லைன்ஸில் ஒருத்தர் வந்து அவரோட க்ரெடென்ஷியலை யூஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க. எப்படி எடுக்கிறது நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு அவங்களோட ஐடி பாஸ்வேர்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். தென் பாஸ்வேர்ட். ஸோ உங்களோட க்ரெடென்ஷியல் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட க்ரெடென்ஷியல் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வந்து மறக்காமல் இங்கே போட்டு ஸோ லாகின் பண்ணிக்கோங்க. நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் பண்ணதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி இருக்குமா? ஸோ அப்படியே கீழே வந்தாங்க அப்படின்னா டீம் செலெக்ஷன் இருக்கும், சரிங்களா? ஸோ டீம் செலெக்ஷன், இந்த டீம் செலெக்ஷனில் போயிட்டு எனக்கு எஸ்பிஐ வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் டேஷ்போர்டு வந்து ஸோ நான் மறுபடியும் டேஷ்போர்டு வரேன். டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ரிமெண்ட் ஃபார்ம் இருக்கும். ஸோ நான் அதை காமிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின் பண்ணதும் இது வந்து வேறு ஒரு ஐடி. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரீஃபண்டு கிளிக் பண்ணணும்னு சொன்னேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஐடி மூலிமா லாகின் பண்ணேன். லாகின் பண்ணதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும், சரிங்களா? நீங்கள் எஸ்பிஐ ரீஃபண்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் வரும். லாகின் பண்ணதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் அக்ரிமெண்ட் ஃபார்ம்னு இருக்கு இல்லையா? இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நம்மளோட சேனலில் இருக்குது, சரிங்களா? ஸோ அதில் போட்டிருக்க, அதை பார்த்துங்க. ஒவ்வொன்றா எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் அதை எப்படி நீங்கள் டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும், இல்லைனா எப்படி ஸ்க்ரீன்ஷாட் வந்து ரெண்டும் ஒரே பேஜில் வர மாதிரி எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. மறுபடியும் நீங்கள் உங்களோட போர்ட்டலே வந்து லாகின் பண்ணி இங்கே அப்லோட் யுவர் அக்ரிமெண்ட் ஃபார்ம்னு இருக்குது இல்லையா? இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த அப்லோடை ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ஐடி, ஸ்டாஃப் ஐடி எல்லாம் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். சப்மிட் பண்ணதும் உங்களுக்கு 2 வீக்ஸில், வித்தின் 2 வீக்ஸ் சம்திங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வர மாதிரி இருக்கும். கண்டினியூஸாக போட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் டிலே ஆகலாம், ஏன்னா இன்னும் பெண்டிங் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அமௌண்ட் வரும். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.